வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் வந்து ஒரு 200 தான் என் பையன் வாங்கிட்டு வந்தான், பாறை மீனுன்னு சொல்லிட்டு. இது கம்மியான ரேட்டா அதிகமான ரேட்டான்னு தெரியல. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இதை ரெசிபி செய்கிறதுக்கு இதை நல்லா மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பீஸாக எடுத்து இதை வறுத்துட்டு அதை மீதி தலை அந்த வால் பகுதி எல்லாமே குழம்பா வச்சிடலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றா எடுத்து வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்ல பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். தனி மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட உப்பு சேர்த்துட்டு லெமன் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தேவைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்காம இந்த மாதிரி வறுக்கிறேன். இதுவே சுவையாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு எல்லா மீனையும் நல்லா இந்த மாதிரி தடவி எடுத்துக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் படும்படி இந்த மாதிரி தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா மூடி போட்டு ஊற வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா உப்பு மிளகாலாம் மசாலாலாம் எல்லாம் சேர்ந்து வரணும்ல மீன் கூட. அதனால் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நல்லா மீன் ஊறிடுச்சு, ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு தோசைக்கல் எடுத்து நல்லா தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒவ்வொரு பீஸாக அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்படியே கல்லில் ஒட்டாத அளவுக்கு வருமானம் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்படி மீன் ஒட்டுச்சுன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவோட சேர்த்து இந்த மசாலாவோட சேர்த்து கூட நீங்கள் இந்த மாதிரி மீனை தடவி வறுத்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வறுத்து எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்றா திருப்பி வேக வச்சு மீனை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வேக வச்சுட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா மீனையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு அருமையான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தில் ஊற்றி இந்த மாதிரி சாப்பிடலாம். இது சைடிஷ்டாக வச்சு சாப்பிட்லாம். ஒரு அருமையான காம்போ ரெசிபி தான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.